நான் அரசியலுக்கு வரல, எனக்கு வயசாகி போச்சு, செவனேன்னு நான் வாட்டுக்கு படம் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இருந்த மனுஷனை உள்ளே இழுத்து போட்டு கடந்த 5-6 நாளாக போட்டு வதைக்காகலை. ஐயாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிய? ஐயா திடீர்னு வாய்ஸை கொடுத்து அந்த வாய்ஸ் ஓட்டாக மாறுமா? என்ன நடக்கும் சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னால் சரட்டு சரட்டுன்னு சொல்கிறாங்க. சூப்பர் ஸ்டார் பதிலில் அப்படி தான் வருது. ரஜினி ஒரு தீர்க்கதரிசி, அதனால தான் தேரை இழுத்து தெருவில் விடாம அவங்க ரசிகர்களை அரசியலுக்கு கொண்டுட்டு வந்து வீணாக்காம அவர் ஒதுங்கி போயிட்டார். அவர் மக்கள் சரி அரசியல்வாதிகளும் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக தான் எல்லாருமே பார்க்குறாங்க. ஏன்னா அனுபவம், அவருக்கு முழு காரணம் அனுபவம் தான் சொல்லலாம். தலைவர் தான் எப்பவுமே தலைவர் வழியே தனி வழிதான். அரசியலையும் சினிமாவையும் பிரிக்க முடியாது, அதே போல தான் ரஜினிகாந்தையும் அரசியலையும் பிரிக்க முடியாது. அவர் நின்னாலும் நடந்தாலும் அதை பார்க்குறதுக்குன்னு ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. அதாவது ரஜினி 70 வயசுக்கு மேலானாலும் ஹீரோவான் தான் நடிச்சிட்டு இருக்காரு. சூப்பர் ஸ்டார் அரசியல் இருந்தாலும் இல்லைனாலும் என்றைக்குமே அவர் தான் மாஸ். அப்படி ஒன்று அவர் உயர்வாகவோ அரசியல் தளத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் பின்புலம் உடைய ஒரு தலைவராகவோ இல்லை. கட்சியை வைத்து நாட்டு மக்களுக்கு நல்லது செய்வேன் என்று நினைத்தவர்கள் சொன்னார். கொரோனா காலம் வந்து விட்டதால் அவர் கட்சியை வழி நடத்த முடியல, அவர் உடம்பு முடியாத சோதனையை சொல்லி ஒதுங்கி விட்டார். அவர் ஏன் அரசியலுக்கு வரவில்லை என்றால் பின்னால் என்ன நடக்கிறதுங்கிறது அவருக்கு நன்றாகவே தெரியும். அன்னைக்கு அவர் அரசியலுக்கு வந்திருந்தாருன்னா அவர் இந்நேரம் சிஎம் இருந்திருப்பார். புலியை விட புலி வேஷம் போட்டவன் ரொம்ப ஆடுவான். அவர் அரசியலுக்கு வரலைனாலுமே அவர் யாரை கையை காண்பிக்கிறாங்களோ அவங்க ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கு இருக்கு. அவருடைய அந்த அரசியல் ஈடுபாடு இல்லைன்னா கூட அவரை பத்தி மக்கள் இன்னும் பேசினே தான் இருப்பாங்க. அவர் அரசியல் வருகை இல்லைன்னு தெரிஞ்ச பின்னாடி அரசியல் கட்சிகள் அவரை பத்தி பேசுறது தேவையில்லாத ஒரு வீண் விளம்பரம் தான் நினைக்கிறேன். எங்க தலைவர் வழியில் நாங்க போய் நிற்கிறோம். எங்க சீண்டு பாக்குறாங்க, எங்களை சீண்டுனா எங்களுடைய விளைவுகள் என்னன்றது எங்க தலைவர் இன்னைக்கு சொல்லிட்டாரு. தலைவரை பற்றி நல்ல விதமா பேசி மேல வந்தவங்க தான் நூற்றுக்கணக்கான கோடிக்கணக்கான பேர். எங்க தலைவர் அதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டார். ஏன் தெரியுங்களா? அவர் என்னைக்குமே சூப்பர் ஸ்டார் தான்.